கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 40 நாள் ஜெபத்துக்காய் நன்றி. 19வது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 40 நாள் ஜெபத்தில் நாம தெய்வ பயத்தினாலே வருகிற ஆசீர்வாதங்கள் அதை பற்றி நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் அநேக சத்தியங்களை நம்மளோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசித்து அந்த வசனத்தின் மூலமாய் நம்ம சில காரியங்களை ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 13:13 திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் அப்படின்னு சொல்லப்பட்டு, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்மளுடைய பிரயாசங்களுக்கு பலன் வேண்டும் என்றால், நாம செய்கிற எல்லா காரியத்திலும் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனத்துக்கு பயப்பட வேண்டும். அவர் கொடுத்த கற்பனைக்கும் கட்டளைக்கும் பயந்து கீழ்ப்படியும் பொழுது பலன் உண்டாகிறது. நாம எதை செய்தாலும் தேவனுக்காக நம்ம செய்யணும். தேவனுக்காக செய்யும் பொழுது அது பலன் உண்டாகும். எனக்காகவோ ஊழியக்காரனுக்காகவோ அல்லது மனுஷனுக்காகவோ எதையும் நீங்க செஞ்சா அதுல பலனை பார்க்க முடியாது. நான் கர்த்தருக்காக செய்கிறேன், என்ன செஞ்சாலும் சரி, என்ன ஊழியம் செய்யலாம், ஜெபம் பண்ணலாம், எதை செஞ்சாலும் ஆண்டவருக்காக நான் செய்யறேன் அப்படின்னு உங்க இருதயத்தில் நினைத்து அவருடைய வசனத்துக்கு பயந்து அந்த கற்பனைக்கும்படி கீழ்ப்படிந்து நீங்க நடக்கும் பொழுது ஆண்டவர் பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நம்ம செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் கர்த்தர் பலனை தருகிறார். நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி. நன்மை செய்தால் நன்மையின் பலன், தீமை செய்தால் அதற்கான பலனை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோபு புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு 34:11 தேவ மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிக்கிறார். ஆண்டவர் எப்படி பலன் அளிக்கிறாரா? அவங்களுடைய நடத்தைக்கு தக்க பலனை நம்ம பெற்றுக் கொள்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார், நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய பிரயாசங்களை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய நடக்கை எப்படி இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் பார்த்து அதற்கான பலனை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 91:8 உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கண்ணால பார்ப்ப, யாருக்கு பலனை பார்ப்ப. என்ன பலன்? துன்மார்க்கனுக்கு வரும் பலனை நீ பார்ப்பேன்னு சொல்ற. அப்ப ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கும் பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு உண்மையாய் நடக்கிறவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதையும் பார்க்க கர்த்தர் கிருபை செய்யலாம். அப்ப துர்மார்க்கனை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. வசனம் அதான் சொல்லுது, துர்மார்க்கனை பார்த்து பொறாமை கொள்ளாதே. ஏன்னா அவனுக்கு அதற்கான பலன் நிச்சயம் சேரும். அவங்கள பார்த்து நீ பொறாமப்பட்டு வேதனைப்பட்டு நீ ரொம்ப அதை நினைச்சு ரொம்ப மன கஷ்டப்படாத. நல்லா தானே இருக்கிறான், இல்ல, அவங்களுக்கான பலனையும் கர்த்தர் ஒரு நாள் தரும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப தேவன் நம்முடைய பிரயாசத்துக்கு பலன் தருகிறவர். நம்ம அவருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது அவர் பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். வசனத்தை அவமதிக்கும் பொழுது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால ரட்சிக்கப்பட்டவர்களும் சரி, வசனம் இப்படி இல்லையே, இப்படி இருக்குதே, இவங்கெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படியாம இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது.
அவங்களுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறான். அவனவன் நடக்கைக்கு தக்க பலன் வந்து சேரும். அதனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம பார்த்துக்கணும் சரியா. அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது. அடுத்தவங்களுடைய குணத்தையோ அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நீங்க பார்க்க கூடாது. நம்மை ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு தான் முக்கியம். அல்லேலூயா. அப்ப தேவ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது பலன் உண்டாகும். வார்த்தையை மீறி நடந்தனா அதனால நாசம் விளைவிக்கும். சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவ வார்த்தையை அவமதிக்கிறவன் நாசமடைவான் வசனம் சொல்லிருக்கு இல்லையா? சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க கவனிங்க. நீங்க ஆதியாகம புஸ்தகம் முதல் புஸ்தகத்துல நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் முதல் மனுஷனை உருவாக்குறார். ஆதாம் ஏவாளை உருவாக்குறார், ஒரு குடும்பமாக வைக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தைன்னா, இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் நீங்க புசிக்கலாம், நன்மை தீமை அறிகிற கனியை மட்டும் புசிக்காத, அதை புசிக்கிற நாளிலே நீ சாவாய். இப்ப ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இப்ப இவர்கள் அந்த வார்த்தையை அவமதித்தார்கள். அந்த வார்த்தையை மீறி சாத்தான் சொன்ன வார்த்தையை, சர்ப்பம் சொன்ன வார்த்தையை அவர்கள் கேட்டு கனியை புசித்தார்கள். இப்ப என்ன செஞ்சாங்க? ஆண்டோடைய வார்த்தையை மீறிட்டாங்க, வார்த்தையை அவமதித்தார்கள். தேவன் சொன்ன அந்த கட்டளையை அவமதித்து அவர்கள் அந்த கனியை புசித்ததுனால ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். சாபம் பூமியில உண்டானது. அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சகத்தின் கனியை புசித்ததனாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பார். ஆண்டவருக்கு பலனை சொல்ற என்னது? நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் வருத்தத்தோடு நீ பலன் உனக்கு வந்து சேரும். முதல்ல வாழ்க்கை எப்படி இருந்தது? எல்லா பிரயாசத்துக்கும் ஆசீர்வாதமான பலன். அவன் என்ன செஞ்சாலும் பலன் மேல பலன் பெருகிடுச்சு. இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை அவமதித்ததுனால அவனுடைய பிரயாசம் எப்படி ஆயிடுச்சு? வருத்தத்தோடு பலனை பெறும்படி மாறியது. 12வது வசனம், நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியின் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். இப்ப பாருங்க, அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப ஆதாம் தேவனுடைய வார்த்தையை அவமதித்ததுனால அந்த ஆசீர்வாதமான அந்த வாழ்க்கை நாசம் அடைந்து போனது. ஆண்டவர் நமக்குள்ளேயும் ஆசீர்வாதமான ஒரு காரியம் கொடுத்திருக்கார், ரட்சிப்பு. அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரம் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், ஆவிக்குரிய கனிகளை கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த காரியங்கள், இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பைபிள்ல இருந்து அநேக வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள். கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தை நீ அவமதிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாசமாய் போகும்படி ஆயிடும். அல்லேலூயா. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. பிசாசு என்ன செய்வான்? அது நாசம் அடையும்படி அவன் பிரயாசப்படுவான். நாம் என்ன செய்யணும்? அந்த பலன் மேல பலனை பெற்று ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 நாளைக்கு முன்பு கூட நான் சொன்னேன். அதாவது சீரியா தேசத்து அந்த படைகள் எல்லாம் இருக்கிறார்கள். எருசலேமில, சமாரியாவில் படையெடுத்திருக்கிறாங்க. அப்ப அவர்கள் எல்லாம் அரண்மனை, அந்த கோட்டை கதை பூட்டி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப 4 குஷ்டரோகிகள் அங்க போனார்கள் நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அந்த 4 பேரும் பட்டணத்துக்குள்ள போனாலும் பசியினால நம்ம சாக போறோம். ஏன்னா ஆகாரம் எங்கேயும் இல்லை, பஞ்சம். வெளியில போனாலும் சீரிய தேச படை இருக்கு, அவங்களும் நம்மளை கொண்டு போடுவாங்க. பேசாம நம்ம அந்த படைக்கு நம்ம போவோம், அந்த பாளையத்துக்கு போவோம். அங்க நம்ம உயிரோடு இருந்தா இருப்போம், இல்ல ஏதாவது கிடைச்சா கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவோம். நாங்க போகும்பொழுது அப்ப அதுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தார். அப்போது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலும்
2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. இப்ப எலிசா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவரே சொல்றார், கவலைப்படாதீங்க, பஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்காதீங்க, நாளைக்கு எல்லா பஞ்சமும் தீர்ந்துடும், நாளைக்கு எல்லா பஞ்சமும் தீஞ்சிடும். அவர் சொல்றாரு, ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கே கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரதானி ஒருத்தவன் இருந்தான். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அந்த வார்த்தையை கேட்டு எலிசாவுக்கு அவன் சொல்றான், அப்பொழுது ராஜாவுக்கு கைகாலம் கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். என்ன சொன்னா? வானத்தை திறந்து ஆண்டவர் ஊட்டினாலும் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்றான். விசுவாசிகள் அவன் அந்த வார்த்தையை. அப்ப தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, அதற்கு அவன், உன்னுடைய கண்களாலே அதை காண்பாய். என்ன சொல்றாரு? உன்னுடைய கண்கள் அதை காணும், ஆனாலும் அதிலே நீ சாப்பிட மாட்டாய். அப்ப அந்த வசனம், ஆண்டுடைய வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளல, அவமதிக்கிறான் பாருங்க. அடுத்த நாள் இந்த குஷ்டரோகிகளை போய் பாக்குறாங்க. ஆண்டவர் அங்க ரதங்களையும் விரைச்சலையும் உண்டு பண்ணதுனால அந்த படைகள்லாம் ஓடிடுச்சு பின்னிட்டு. எல்லாம் அவங்க தேசத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆகாரங்கள் நிறைய, வெள்ளி பொண்ணு, அவங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டானுங்க. இப்ப இந்த குஷ்டரோகி பார்த்துட்டு ராஜாட்ட வந்து சொல்றாங்க. அப்ப ராஜா, ஜனங்கள் எல்லாம் போறாங்க. போயிட்டு அந்த பொருளை கொள்ளடிக்கும் போது இந்த பிரதானி இருந்தான் இல்லையா, இவனை தான் அந்த விசாரிப்புக்காரனா ராஜா வச்சிருந்தார்ல, இவனும் அங்க போகும்போது கூட்ட நெரிசல்ல இவனை போட்டு நெருக்கி இவனை மிதித்ததுனால இவன் அங்க செத்து போனான். அந்த தேவ மனுஷன் சொன்னது போலவே, உன் கண்களால் அதை காண்ப, ஆனாலும் நீ அதுல சாப்பிட மாட்டேன். இப்ப பாருங்க, அந்த வார்த்தையை அவமதித்ததுனால அவன் வாழ்க்கையில நாசம் வந்தது. அப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை அவமதிக்க கூடாது, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவனுக்கு தான் பலன் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வார்த்தைக்கு, கற்பனைக்கு, கட்டளைக்கு பயந்து நடக்கிறவருக்கு தான் பலன். இந்த வேத வசனத்தை எவ்வளவு சொல்லி சொன்னாலும் அதெல்லாம் நம்ம காதிலே வாங்காத நம்ம இஷ்டப்படி வாழக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நாம அதை அவமதிக்க கூடாது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காண வேண்டும். அல்லேலூயா. அப்ப அப்படி வாசனத்துக்கு, வார்த்தைக்கு, தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கை பத்தி நம்ம தியானிக்கும் பொழுது, அவன் பஞ்சகாலத்துல விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான்னு வேதம் சொல்லுது இல்ல? அடிக்கடி நம்ம தியானிக்கிறோம். பஞ்சகாலம், தேசமே பஞ்சத்துல இருக்கு, ஒரு சொட்டு தண்ணீர் இல்ல, நிலெல்லாம் வெடிச்சு கிடக்கு. ஆனா இவன் நிலத்துல தண்ணீர் வருது, ஊற்றுல தண்ணீர் வருது, விதை விதைக்கிறான், விளைச்சல் உண்டாகுது. 100 மடங்கு பலன். என்னது? 100 மடங்கு ஆசீர்வாதம். எப்படி இவனுக்கு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 24:63 சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரையும் தியானிக்கிற மனுஷனாய் காணப்பட்டான். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற மனுஷனாய் காணப்பட்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகளாய் இருந்தபடினாலே 100 மடங்கு பலன் அவன் பெற்றுக்கொண்டான். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு, கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தனா 100 மடங்கு பலனை கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கற்பனைக்கு பயப்படுறவன் எவனோ அவனுக்கு தான் பலன் உண்டாகிறது. என்னாகமம் 15:31 வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்ட பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியினால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும், அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல்லியிருக்கான். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய வார்த்தையை அசட்ட பண்ணக்கூடாது, கர்த்தருடைய கட்டளைய, கற்பனைய அசட்ட பண்ணக்கூடாது. நமக்கு அதனால ஆசீர்வாதம் வராதுன்னு வேதம் சொல்லுது, அக்கிரமம் வரும்னு சொல்லுது, தண்டனை வரும்னு சொல்லுது. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் பலனை உடனே பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். உடனே அவங்க ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப வசனத்துக்கு பயந்து நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். யாத்திராகமம் 20:6 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனா இருக்கிறேன். அது என்ன சொல்றாரு? என் வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்து அன்பு கூர்ந்து என் கற்பனையை கை கொள்ளணும்னா 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம்.
அல்லேலூயா. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தையின்படி நீ நடந்துட்டா உனக்கு ஒரு தீங்கு வராது. என் வசனத்தின்படி நீ நடந்தனா ஒரு தீங்கு இல்லை. தேவனுக்கு பயந்து நடந்தா உங்க வாழ்க்கையில எந்த தீங்கையும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. இது பெரிய ஆசீர்வாதம். யார் தேவ அன்புல நிலைத்திருப்பா? தேவனுடைய அன்பு யார் மேல இருக்குன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்வதுதான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மேல கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். அவர்களுக்கு நிச்சயம் பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 3வது வசனம், 1 யோவான் 2:3, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களால் அவரை அறிந்திருக்கிறோமா என்பதை அதனால் அறிவோம். அல்லேலூயா. இப்ப யாரு தேவனுடைய கட்டளைகளை கை கொள்றார்களோ அவர்கள் தேவனை சரியாய் புரிந்து வைத்திருக்கிறார்கள், தேவனை சரியாய் அறிந்து வைக்கிறார்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. தேவ அறிவு அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருப்பாங்கன்னா தேவனை பற்றிய அறிவு அவங்களுக்குள்ள இல்லை. அந்த தேவனை பற்றி அறிந்து கொள்ளுகிற அறிவில இன்னும் அவங்க வளர்ச்சி அடையல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை புரிந்து கொண்டவர்கள் எது தேவனுக்கு பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு வசனத்தை தெரிந்தவர்கள் என்ன செய்வாங்க? அதெல்லாம் விட்டு விலகி கர்த்தரை நேசிக்கிறவர்களா இருப்பார்கள். அப்ப கை கொள்வது அந்த நம்ம ஒரு நபரை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். அவர்கள் கீழ்ப்படுகிற காரியங்கள் இருந்துச்சுன்னா தேவனை பற்றி அறிவு அவங்களுக்குள்ள இருக்கு. கீழ்ப்படியில வசனத்துக்குள்ள வரல, ஆவிக்குரிய வாழ்க்கையில வரலன்னா இன்னும் தேவனை பற்றிய அறிவு அவங்களுக்குள்ள இல்ல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நமக்காக என்னென்ன காரியங்கள் அவர் செய்திருக்கிறார் என்று அந்த அறிவு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது எந்த மனுஷனையும் தேறினவாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் அவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரை பத்தி அறிஞ்சுக்கணும். ஏதோ சபையில வந்து ஒரு ஆராதனை பண்ணிட்டு போறது இல்ல. வேதத்தை கற்றுக்கொள்ளணும், சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், சரித்திரங்களை புரிந்து கொள்ளணும், பைபிளுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் என்னென்ன மகத்துவங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் செய்திருக்கிறார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாராவது ஒருவர் எழுந்து ஒரு ஆண்டவர் செஞ்ச ஒரு 5 அற்புதங்கள் பைபிள் சொல்லுங்கன்னா யாரும் சொல்லுவா? யாரெல்லாம் சொல்லுவாங்க? இந்த புத்தகத்துல இந்த அற்புதம் இருக்கு, இந்த புத்தகத்துல இந்த அற்புதம் இருக்கு, ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சார் சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு சிலர் சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு ஏன் நம்ம அதை அறிந்து கொள்ளல, அதுல வளர்ச்சி அடையணும் நம்ம விரும்பல. படிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. காதை கொடுத்து கேட்டாலே மனசுல போய் பதிஞ்சிடும். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை காதால கேட்டுதானே ஞாபகத்துல வச்சிருக்கிறோம். எத்தனையோ விஷயங்களை குடும்பத்துல பல காரியங்கள் எல்லாம் கேட்டுதானே மனசுல வச்சுக்கிட்டு ஞாபகமா செய்யறோம். இப்ப கர்த்தருடைய காரியங்கள், அவரை பற்றிய காரியங்களை என்னால புரிந்து கொள்ள முடியலன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம காது கொடுத்து கேட்கல. நம்ம கேட்கும் பொழுது நம்ம அதுல வளர்கிறவராய் நாம இருப்போம். அல்லேலூயா. அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினா நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலேயே பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அவர் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்துட்டனா நீ எதை வேண்டிக் கொள்ளுகிறியோ அதை உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறான். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம என்ன செய்யக்கூடாது? அவமதிக்க கூடாது. வசனம் அதான் சொல்லுது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். அவருடைய கற்பனைக்கு பயந்து கீழ்ப்படுகிறவனோ பலனை பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. அப்ப நமக்கு வருகிற எல்லாமே நம்ம செய்கை, நம்ம நடக்கையில தான் இருக்கு நம்ம ஆசீர்வாதம். நம்ம நடந்து கொள்வதுதான் நம்ம ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. 2 யோவான் 1:8 வசனம் சொல்லுகிறது, உங்க செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவர் சொல்ற எச்சரிக்கை, பலனை பெற்றுக்கொள்ள உன் செய்கை, உன்னுடைய நடக்கை, உன்னுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல சரியா இருங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின் படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார்.
அவன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்ப நம்ம இந்த பூமியில வாழ்ந்து பரலோகம் போகும்போது நல்ல பலனை நம்ம பெறணும், நல்ல பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்ன, அங்க ஒரு வெகுமதியும் நமக்கு கிடைக்காது. அல்லேலூயா. இன்னைக்குள்ள வசனத்தின்படி நீதிமொழிகள் 13:13 திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்து நடங்க, வசனத்தின்படி வாழ பிரயாசப்படுங்க. உங்க பலன் நிறைவாய் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவருக்காக நம்ம வாழும்பொழுது எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுப்பாங்க. நம்ம எழுப்பி நின்று நம்ம ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேலையில அப்பா நாங்கள் இந்த 40 நாள் ஜபத்தை ஏற்பிக்க கர்த்தர் கிருபை செய்தேன். இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க உதவி செய்தீர் ஆண்டவரே. இன்னைக்குள்ள வசனங்களை நாங்கள் தியானித்து சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செஞ்சீங்கப்பா. வசனத்தின்படி வாழும்பொழுது, ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாழும்பொழுது நிறைவான பலனை தருகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த சத்தியத்தின்படி நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அவமதிக்காமல், திருவசனத்தை அவமதிப்பாமல், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். இந்த 40 நாள் ஜபத்துல கர்த்தர் பலத்த அற்புதங்களை இவருடைய வாழ்க்கையில செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. நாளைக்குள்ள ஜபத்தை ஆசீர்வதிங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.